Hello friends, welcome to Beehive. Hope you're all doing good. இன்றைக்கி நம்ம phrasal verbs வீடியோ பார்க்க போகிறோம். என்ன phrasal verb பார்க்க போகிறோன்னா hang யூஸ் பண்ணி வர phrasal verbs பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற phrasal verb hang about or hang around. இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான். என்ன மீனிங் கேட்டிங்கன்னா நேரம் செலவிடுறது. இப்போது இதுக்கு நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். They hang around the tea stall on weekends. இல்லைனா they hang about the tea stall on weekends. வீக்கெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு இருக்கு இல்லையா, வார இறுதி நாட்கள் சொல்லுவோம். அதை தான் நம்ம இங்கிலீஷில் வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வார இறுதி நாட்களில் அந்த டீ ஸ்டாலில் நேரம் செலவழிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், he hang around at his friend's house most of the time. இல்லைனா he hang about at his friend's house most of the time. இதோட மீனிங் என்னென்னா அவனோட ஃப்ரெண்ட் வீட்டில் தான் நிறைய நேரத்தை செலவழிப்பான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், teen kids like to hang about with their friends or teen kids like to hang around with their friends. teen kidsனால் பதின்பருவ குழந்தைகள். பதின்பருவ குழந்தைகள் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நேரம் செலவழிக்கிறது தான் விரும்புவாங்க அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங். முன்னாடி நம்ம ஹேங் அபவுட் அண்ட் ஹேங் அரவுண்ட் இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி மீனிங் பார்த்தோம். இப்போ ஹேங் அபவுட்டுக்கு மட்டும் இன்னொரு மீனிங் இருக்குது, அதை பார்க்கலாம். அது என்ன மீனிங்னா, நீ பண்ணுறதை நிறுத்திட்டு என்னை கொஞ்சம் கவனி, நீ எந்த வேலை பண்ணியிருந்தாலும் அதை நிறுத்திட்டு என்னை கொஞ்சம் கவனி அப்படின்ற மீனிங். இப்போது இதுக்கு நம்ம ரெண்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹேங் அபவுட், ஐ ஹாவ் சம்திங் இம்பார்ட்டன்ட் டு சே. என்னை கொஞ்சம் கவனி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹேங் அபவுட், டிட் யூ நோ வாட் ஹேப்பன்ட். என்னை கொஞ்சம் கவனி, நீ பண்ணுறதை நிறுத்திட்டு என்னை கொஞ்சம் கவனி, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஹேங்கின். ஹேங்கினோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தவங்க ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, விட்றாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த விட்றாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹேங்கின் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டோன்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாகவும் நம்ம ஹேங்கின் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேங்கின், யூ கேன் டூ இட். இதோட மீனிங் விட்றாத, டோன்ட் கிவ் அப், ஒன்றால் இதை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹேங்கின், கீப் கோயிங். இதோட மீனிங் டோன்ட் கிவ் அப், தொடர்ந்து பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஹேங் ஆன். ஹேங் ஆனோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம ஹேங் ஆன் அப்படிங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுக்கு நம்ம ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். கேன் யூ ஆஸ்க் ஹர் டு ஹேங் ஆன் ஃபார் அ ஃபியூ மினிட்ஸ். இதோட மீனிங் அவளை ஒரு சில நிமிஷங்கள் வெயிட் பண்ண சொல்கிறியா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹேங் ஆன் டில் த கார் கோ பை. இதோட மீனிங் அந்த கார் போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அண்டு நம்ம இப்போ ஃபோனில் பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஹேங் ஆன் அ செகண்ட் இல்லை ஹேங் ஆன் அ மினிட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் ஒரு சில நிமிஷங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை ஒரு சில நொடிகள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஹேங் ஆன்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம ஹேங் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹேங் ஆன் டு யுவர் பர்ஸ். இதோட மீனிங் உன்னோட பர்ஸை இறுக்கமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஹேங் ஆன் டு த ரோப் அப்படின்னா கயிறை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஹேங் ஆன் டு. ஹேங் ஆன் டுவோட மீனிங் கீப், அதாவது பத்திரமா வச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்கில் நம்ம ஹேங் ஆன் டுவை யூஸ் பண்ணலாம். இப்போது இதுக்கு நம்ம ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ ஹேங் ஆன் டு திஸ் ரிங் இன் மெமரி ஆஃப் மை கிராண்ட்பா. இதோட மீனிங் நான் என்னோட தாத்தாவோட ஞாபகமாக இந்த மோதிரத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மை ஹேபிட் டு ஹேங் ஆன் டு ஆல் த கார்ட்ஸ் சென்ட் டு மீ. கார்ட்ஸ்னால் வாழ்த்தட்டை அனுப்புவாங்க இல்லையா, பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து, அதை தான் இங்கே கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதோட மீனிங் எனக்கு அனுப்பப்படுற வாழ்த்து அட்டைகளை எல்லாம் பத்திரமா வைக்கிறது என்னோட பழக்கம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஹேங் அவுட். ஹேங் அவுட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அர்த்தம். இப்போது இதுக்கு நம்ம ரெண்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷீ லைக்ஸ் டு ஹேங் அவுட் வித் ஹர் நீஸ். நீஸ்னால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்காவோட பொண்ணு இல்லை அண்ணனோட பொண்ணு தான் நம்ம நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட மீனிங் அவளுக்கு அவளோட நீஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், லெட்ஸ் கோ சம்வேர் அண்ட் ஹேங் அவுட். இதோட மீனிங் நம்ம எங்கேயாவது போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி துவைச்ச துணிகளை காய போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கும் நம்ம ஹேங் அவுட் தான் யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா ஹேங் அவுட் த க்ளோத்ஸ் டு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஹேங் டுகெதர். ஹேங் டுகெதரோட மீனிங் பார்த்தீங்கன்னா
ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இல்லை ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது. இப்போது இதுக்கு நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். தே ஹாவ் டு ஹேங் டுகெதர் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம். இதோட மீனிங் அவங்க கரெக்டான நேரத்தில் ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் ஹேங்கப். ஹேங்கப்னா ஃபோனை வைக்கிறது இல்லை ஃபோன் காலை கட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங் தான் ஹேங்கப்க்கு. இப்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹீ ஹங் அப் த ஃபோன் கால் அப்ரப்ட்லி. இதோட மீனிங் என்னென்னா அவர் திடீர்னு ஃபோனை வச்சுட்டாரு இல்லை திடீர்னு ஃபோன் காலை கட் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹீ ஹங் அப் ஆன் மீ. இதோட மீனிங் நான் பேசிகிட்டே இருக்கும்பொழுது அவர் ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹீ ஹங் அப் த கால் வென் நோ ஒன் ஆன்சர்டு. யாருமே ஆன்சர் பண்ணாததுனால அவர் ஃபோனை வச்சுட்டாரு அப்படின்னு அர்த்தம். ஹேங்கப்க்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அது என்னென்னா மாற்றுறது. இப்போது இதை நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாம். ஹேங் அப் த கீ ஆன் த ஹோல்டர். ஹோல்டரில் கீயை மாட்டு அப்படின்னு அர்த்தம், சாவியை மாட்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹேங் அப் யுவர் ஷர்ட் ஆன் த ஹேங்கர். இதோட மீனிங் ஷர்ட்டை ஹேங்கரில் மாட்டு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹேங் அப் த பெயிண்டிங் இன் த லிவிங் ரூம். இதோட மீனிங் பெயிண்டிங்கை லிவிங் ரூமில் மாட்டு அப்படி